மீண்டுமாய் உங்களோடு கூட ஐக்கியப்படவும் இந்த நாளில் இங்கே வரவும் தேவன் கொடுத்த அந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறேன். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதுதான் முக்கியம். நம்ம எப்பேற்பட்ட இடத்துல கூடுறோங்கிறது முக்கியம் இல்லை. தேவன் வாஞ்சிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கட்டடம் இல்லை. தாம்பரத்தில் எங்களுக்குன்னு ஒரு கட்டடம் கிடையாது, இடம் கிடையாது. கடந்த 15 வருடத்தில் 4 இடம் மாறிட்டோம். ஆண்டவர் நம்மிடத்துல அவர் நம்முடைய தேவை நம்ம நல்ல ஒரு கட்டடமோ எதுவுமே இல்லை. தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது தான் மிகப்பெரிய காரியம். இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறேன் இருக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய அசட். அதுதான் சபைக்கு. ஆண்டவர் என்னிடத்துல 15 வருஷமாக நாங்கள் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே, ஆண்டவரே ஒரு இடம் வேணும். நாங்கள் இப்போ கூடியிருக்கிற இடத்துலையும் என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு நாள் காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மீட்டிங் நடத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடத்தணும், சனிக்கிழமை சாயங்காலம் மீட்டிங் நடத்த முடியாது, வேறு ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ தான் ஆண்டவரே எங்களுக்கு நாங்களே இடம் பார்த்துட்ருக்குறோம், ஒன்றும் இடம் கிடைக்கல. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் போது தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார் எனக்கு. அது ஒரு உணர்வாக இருந்தது. என்னன்னா, தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் கடைசியாக யோவான் 17 அவர் மரிப்பதற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக யோவான் 17 ஜெபித்த ஜெபம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் என்ன கேட்டார்? பிரதானமாய் அவர் கேட்டது, அவருக்கு தெரியும் பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்து அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்கங்கிறது தெரியும். சிஷ்யர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க எங்கே போய் கூடுவாங்க? திடீர்னு முத்துப்பேட்டையில் ஒரு 200 பேர் 300 பேர் ஆண்டவர் ஏற்றுட்டு இங்கே வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே நாங்கள் எங்கே போய் கூடுறது அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும் 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்கு தேவை 3000 பேர் கூடுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், ஒரு கூரை தேவைப்படும். ஆரம்ப நாட்களில் அவங்க எல்லாரும் ஐக்கியப்பட்டாங்க. சபை முடிஞ்ச உடனே இன்றைக்கி அநேக சபைகளில் இருக்கிற மாதிரி டக்குன்னு முடிஞ்ச உடனே 1.5 மணி நேரத்தில் வீட்டுக்கு போகிறதும் கிடையாது. அங்கே இருப்பாங்க, ஐக்கியப்படுவாங்க. ஸோ அவங்க செலவுகளுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், இடம் வேணும், எல்லாம் தேவைப்படுறது. ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்களுக்காக அவர் ஜெபித்த அந்த கடைசி ஜெபத்தில் ஒரு வார்த்தை சொன்னார. 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே இவங்க கூட போகிறாங்க, இவங்க அநேக ரட்சிக்கப்பட போகிறாங்க. இந்த சீஷர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரத்தில் இவர்களை சொல்லை கேட்டு ரட்சிக்கப்படுகிற அவர்களுக்காகவும் ஜெபித்தார், எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் ஜெபித்தார். ஆனால் இந்த உலக காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கல, அதான் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆனால் அவர் பிரதானமாய் அவருடைய இருதயத்தில் இருந்தது என்ன, திருச்சபையில் அவர் எதிர்பார்த்தது என்ன? 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, யோவான் 17
அவர் அதிக முறை ஒரு காரியத்துக்காக தான் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணார். மிக முக்கியமானது ஒன்று, 5 முறை அதில் ஜெபித்த ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் ஒரு கட்டிடம் முக்கியமானதல்ல, அல்லது பொருளாதார சபை கூடுவதற்கு தேவையான பொருட்கள் முக்கியமானதல்ல. ஆண்டவருடைய பார்வையில் எது முக்கியம்? அவர் ஜெபித்த ஜெபத்திலிருந்தே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அந்த அதிகாரத்தில் 5 முறை அவர் ஜெபித்தது, ஆண்டவரே, பிதாவே, இந்த சீஷர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், அவங்க ஐக்கியமாக இருக்கணும். எப்படி ஐக்கியமாக இருக்கணும்? பிதாவே, நானும் நீங்களும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அதே போல் என்னுடைய சீஷர்கள் எல்லாம். அவர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கலை, நம்ம எல்லாருக்காகவும் ஜெபித்தார். முத்துப்பேட்டையில் இருக்கிற சபைக்காகவும் ஆண்டவர் ஜெபித்தார், எல்லா சபைகளுக்காகவும் ஆண்டவர் ஜெபித்தார், அவருடைய விசுவாச குடும்பத்துக்காக ஜெபித்தார். ஐக்கியம், நானும் நீங்களும் எப்படி ஒன்றா இருக்கிறீங்களோ. கடைசியில் அவர் அப்படி ஊற்றுவார் அவருடைய இருதயத்தை. ஐக்கியம், நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறது போல், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறது போல், எப்படி இல்லாமோ அந்த ஐக்கியத்தை விவரித்து அவருடைய, ஏன்னா அவருடைய இருதயத்தில் அதுதான் பெரிய பாரமாக இருந்தது. இவங்க ஐக்கியமாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். நான் பெருசு, நீ பெருசுங்கிற எண்ணம் யாருக்குமே வந்துடக்கூடாது. நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் இந்த சபையில் அதிக வருஷமாக இருக்கிறேன், அந்த மாதிரி எண்ணம், நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு பெருமை யாரிடத்துலையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் எப்படி தேவனும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தாங்களோ அதே போல அந்த ஐக்கியம். அதுதான் அவருடைய 5 முறை அவர் ஜெபித்தார். அவர் கடைசி அதை ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு? ஒருமைப்பாட்டில் 23 ஒருமைப்பாட்டில் இவர்கள் தேறினவர்களா இருக்கணும். அப்படியே அந்த உயரத்தை, அந்த மலை உச்சியை தான் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். ஒருமைப்பாட்டில் இவர்கள் தேறினவர்களா இருக்கணும். அவருக்கு தெரியும் இந்த ஒருமைப்பாட்டில் எவ்வளவு வல்லமை இருக்கிறதுங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவருக்கு மாத்திரம் இல்லை, சாத்தானுக்கும் தெரியும். ஏன் நான் யோசித்து பாருங்களேன், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நம்ம வீடுகளில் ஏன் உரசல் அப்படி இருக்குது? எல்லா வீடுலையும் இல்லை, அநேக குடும்பங்களில் ஏன் உரசல் இருந்துகிட்டே இருக்குது? சின்ன காரியமாக இருக்கும், டக்குன்னு அது அங்கே ஒரு 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 பிரிவினை, மனதளவில் ஆவியில் ஒரு பிரிவினை. ஏன் டக்குன்னு வருது? ஏதோ ஒரு வார்த்தை வாயிலிருந்து டக்குன்னு ஞானம் இல்லாமல் பேசிடுறோம், டக்குன்னு அங்கே ஒரு பிரிவினை வருது. ஏன் அப்படி நம்ம குடும்பங்கள் அப்படி நடக்குது? சாத்தானுக்கு தெரியும். இவங்க ஒன்று பட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம ராஜ்யம் ஆட ஆரம்பிச்சிடும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஒருமைப்பாட்டில் அவ்வளவு வல்லமை இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்முடைய மூத்த சகோதரன் சகரியா பொன்னன் அவர்கள், நான் அப்போ +1 ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன், 16-17 வயசு. தூத்துக்குடிக்கு முதல்ல வந்தார். ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து, ஒரு அமைப்புல இருந்து அவரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினாங்க. அப்போல்லாம் ஜாக் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுப்பார். அவர் பேசினாருன்னா அவ்வளோதான், அவ்வளோ ஸ்ட்ராங்காக. நான் சொல்கிறது 83 அவ்வளோ 42 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினார். முதல்ல தமிழ்நாட்டில் பேசுகிறார், அவ்வளோ ஸ்ட்ராங். கூட்டம் நடத்தினவங்க, காலையில் மீட்டிங் நடந்தது, மத்தியானம் அந்த யார் கூப்பிட்டாங்களோ அந்த ஆளுங்க ஒரு ஆளை கூட காணும், எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, போட்ட போடல, யாருமே இல்லை. அங்கே தூத்துக்குடியில் இன்னைக்கு சபையாக இருக்கிற சகோதரர்கள், அவங்க அன்னைக்கு சபை கிடையாது, அன்றைக்கி அவங்க ஒரு சிஎஸ்ஐ சபையில் அவங்க ஒரு அங்கமாக இருந்தாங்க. அங்கே ஒரு வாலிபர் குழு ஒருத்தவங்க இருந்தாங்க, வாலிபர் குழு இருந்தாங்க.
அதில் இருக்கிற அநேக சகோதரர்கள் தான் இன்னைக்கு சிஎஃப்சி ஆரம்பிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். ஸோ அந்த சகோதரர்கள் அங்கே அவங்க இருந்த இடத்துல அந்த சிஎஸ்ஐ சபையில் இவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுடைய உபதேசங்களுக்கு விரோதமாய் இந்த காரியங்கள் இருந்தது. நம்ம சகோதரர்கள் அவங்க ஒரு நல்ல ஒரு சீஷத்துவ வாழ்க்கை வாழணும், பரிசுத்தாவின் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவோட அபிஷேகம் பெறணும், இப்படி இந்த காரியங்கள் அங்கே வலியுறுத்தப்படாத காரியங்களை இவங்க வலியுறுத்தி இந்த வாலிப குழு செய்துக்கிட்டு இருந்ததுனால இவங்களை எப்படியாயிலும் சபையை விட்டு இவங்களை வெளியில் ஏற்றிடணும், வெளியில் போக சொல்லிடணும் அப்படின்னு அவங்க திட்டம் பண்ணிட்டு இருக்கிற வேளையில் அப்போ தான் சகோதரன் வந்தார். அவர் இந்த கூட்டம் நடந்து அதுக்கப்புறம் அந்த அமைப்பில் உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்த சகோதரர்களை தான் அந்த கூட்டத்தில் நின்று பாட்டு பாடி ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ தான் தூத்துக்குடி அந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி ஒரு நாள் இரவு அந்த கூட்டம்லாம் முடிந்து அந்த இரவு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஜாக் இந்த சகோதரர்களோடு கூட நைட்டில் ஒரு வீட்டில் ஒரு சகோதரனுடைய வீட்டில் கூடி சகோதரன் ஷேர் பண்ணுறார். ரொம்ப நேரம் பேசினார். நானும் சின்ன பையன்தான். ஆனால் அப்போ எனக்கு அவர் என்ன முழுமையாக பேசினார் என்று எனக்கு மனதில் இல்லை. ஆனால் அவர் பேச ஆரம்பித்த முதல் சென்டென்ஸ் என் மனசில் இன்னை வரைக்கும் அது நான் மறக்கவே இல்லை. மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சது. ஒரு சபையாய் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சபை கட்டப்படணும் அப்படின்னா அவர் சொன்ன 2 காரியம் மிக முக்கியம். ஒன்று பியூரிட்டி, சுத்தம், பரிசுத்தம். 2வது யூனிட்டி. பியூரிட்டி, யூனிட்டினா ஐக்கியம். இது 2 தான் மிக மிக முக்கியம். உங்களுக்குள்ள இது 2 இருந்ததுனா தான் நீங்கள் உண்மையாக தேவன் உங்களை வைத்து ஒரு சபையை கட்ட முடியும், உங்களுக்கு உங்கள் மத்தியில் ஒரு சபையை கட்ட முடியும். பிரியமானவர்களே, அன்னைக்கு சொன்னது அந்த தேவ மனுஷன் சொன்னது அதுதான் சத்தியம். அந்த பரிசுத்தமும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம், குடும்பத்திலையும் சபையிலையும் ஐக்கியம், யூனிட்டி. அதே மாதிரி அதோடு தொடர்புடையது அன்பு. நம் ஒருவருக்காக ஒருவர் காண்பிக்கிற லவ் ஃபார் ஒன்னு. பரிசுத்தம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம், குடும்ப வாழ்க்கையில் சபை வாழ்க்கையில் ஐக்கியம், குடும்ப வாழ்க்கையில் சபை வாழ்க்கையில் ஒருவரோடு ஒருவர் நாம் கொள்கிற அன்பு, காண்பிக்கிற அன்பு, அந்த தெய்வீக அன்பு. இதை கொண்டு தான் நம்ம சபை என்று மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு கட்டடம் அல்லது ஒரு வேற எந்த ஒரு காரியத்தை வைத்து இல்லை, இதை வைத்து தான். ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 13 யோவான் 13:35 வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்ம சீஷர்கள்ங்கிறது நம்ம கட்டடத்தை வைத்த அல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப தீர்க்கமாக சொன்னார். ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாய் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். சீஷர்கள்னா சபை தான், சீஷருடைய கூட்டம் தான் சபை. அதை தான் நான் இப்படி சொல்கிறேன். எல்லாரும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை என்பதை அறிந்து கொள்வார்கள். எப்பொழுது? நம்முடைய கட்டடத்தை வைத்தல்ல, நம் கூடுகிற இடத்தை வைத்தல்ல, ஒருவரில் ஒருவர் நான் காண்பிக்கிற அன்பு. இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தது போல மற்றவங்களோடு நான் காண்பிக்கிற அந்த அன்பு. இந்த 3 காரியங்கள் திருச்சபை நம்ம அந்த இடத்துல கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. இந்த 3 காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் பிரதானமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அதை நாம் தேடுவோம். ஆண்டவரே, பரிசுத்தம், பியூரிட்டி,
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு. ரெண்டாவது, குடும்பத்திலும் சபையிலும் ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு. மூன்றாவது, அன்பு. குடும்பத்தில் அன்பு, சபையின் மத்தியில் அன்பு. பரிசுத்தம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இதுவெல்லாம் இல்லை அப்படின்னா, இந்த 3 காரியங்கள் நம்ம மத்தியில் இல்லை, மற்றவங்கக்கிட்ட பார்வையில் நாம் சபையாக இருக்கலாம். இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அதுவும் சிஎஃப்சி அப்படின்னு கூட நம்மளை சொல்லுவாங்க. ஏன்னா சகரியா புனன் என்கிற ஒரு டேக் இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த 3 காரியங்கள் நம்ம மத்தியில் இல்லை அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தம், ஐக்கியம், அன்பு, இந்த 3 இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பார்வையில் நாம் ஒரு சபையாய் நாம் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்தையும் நாம் தேவனிடத்தில் நாம் தேடுவோம். வாழ்க்கையில் நாம் முதல் காரியங்களுக்கு முதல் இடம் கொடுக்கணும். எது இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். எதுக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆங்கிலத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, மேஜரிங் ஆன் மைனர் திங்ஸ்ம்பாங்க. சின்ன காரியங்களை பெருசாக நம்ம அதுக்கு கவனத்தை கொடுக்கறது. ஆண்டவர் எதுக்கு சொல்கிறாரோ அதை நம்ம அதுக்கு பிரதான இடம் கொடுப்போம். நம்ம இதை தேடுவோம் என்றால், இந்த 3 காரியத்தை நம்ம முழு இதயமாய் தேடுவோம் என்றால், தனிப்பட்ட வாழ்க்கை, சபை வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, ஐக்கியம், பரிசுத்தத்தை நாம் தேடுவோம் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய ராஜ்யம் நம் மத்தியில் இருக்கும். அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நாமம் பரிசுத்தப்படும், அவருடைய ராஜ்யம் நம் மத்தியில் இருக்கும். அவருடைய ராஜ்யம் நம் மத்தியில் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக இருப்பார். திருச்சபைங்கிறது வெளிப்படுத்தலில் நம்ம பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு படம் அங்கே காட்டப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் திருச்சபை, சபை, ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே சபை தான். அதை மறந்துடவே கூடாது. ஆண்டவருடைய ஃபோக்கஸ் இந்த பூமியில் அவருடைய முழு கவனமும் எதில் இருக்குது அப்படின்னா சபை மேலே தான் இருக்குது. இந்த முத்துப்பேட்டையில் ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா இங்கே இருக்கிற அந்த சபை மேலே தான் இருக்குது. நம்ம அதை மறந்துடவே கூடாது. சபை அந்த அதுதான் ஆண்டவருடைய முழு ஃபோக்கஸ். அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரோ அது நம்முடைய ஃபோக்கஸாக இருக்கும். மற்ற காரியங்கள் அடுத்தடுத்தது தான். நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், தேவையான காரியங்கள் அநேகம் நமக்கு உண்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், அவருடைய சபை, அவருடைய ராஜ்யம். வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம் கடைசி அதிகாரத்தில், வேதம் எங்கும் தேவனுடைய ஃபோக்கஸ் சபை, அல்லது அதை படமாக அநேக இடங்களில் பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்தில் தேவன் இங்கே காண்பிக்கிறார். 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் அந்த தூதன் மூலமாய் யோவானுக்கு எதை காண்பிக்கிறார் என்றால் புதிய எருசலேமை காண்பிக்கிறார். புதிய எருசலேம், தட் இஸ் த சர்ச், அதுதான் உண்மையான சபை. புதிய எருசலேம் உண்மையான தேவன் கட்டுகிற சபை. அங்கே எப்படி இருக்கும், எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனத்தில் யார் இருக்கிறான்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். திருச்சபையில் யார் ராஜாவா இருக்கிறாரு அப்படின்னா அங்கே ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அந்த சிங்காசனத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யம்
அவருடைய ராஜ்யம் அப்படின்னா அவர் ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறார். அவங்க 2 பேரும் தான், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். அந்த சிங்காசனத்தில் இருந்து திரியேக தேவன் இங்க இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் இருந்து தான் வாசிக்கிறோம், பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக காண்பிக்கப்படுகிறது. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி தேவன், குமாரன், ஆட்டுக்குட்டியானவர், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அப்படியே ஜீவன் கொடுக்கிற தண்ணி, நமக்கெல்லாம் ஜீவனை தருகிற ஆண்டவருடைய தேவனுடைய ஜீவனை தருகிற வாழ்க்கையை தருகிற அந்த நீர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் சபையிலிருந்து எங்க இருந்து? சிங்காசனத்திலிருந்து தான் வருது. ரகசியம் என்ன? சாதாரண சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். எப்போ சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வருது? அந்த சிங்காசனத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருந்தாங்க அப்படின்னா, தேவன் சிங்காசனத்தில் இருப்பார் என்றால், இந்த திருச்சபையில தேவன் சிங்காசனத்தில் இருப்பார் என்றால், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அவர்களுடைய ஆளுகைக்கு நம்ம எல்லாம் அடங்கி இருப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நதி போல நம் மத்தியில பாய்ந்து போவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, அது போய் எல்லா இடத்துக்கும், நகரத்தின் வீதி மத்தி நதியின் இருக்கு எல்லாம் அந்த ஜீவத்தண்ணி அப்படியே புரண்டு போகுது, எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். நம்ம ஆசீர்வதிக்குது முதலாவது. சிங்காசனம் எங்க இருக்குதோ ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனா இப்போ இங்க தேவனும் சபையில தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்துல எப்ப இருப்பார்? அவர் அப்படியே கூடி வந்த உடனே அவர் இருந்துட மாட்டார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்துல ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல ஒரு நேரத்தில் ஒரு ஆள் தான் உட்கார முடியும். நான் உட்காரலாம், நீங்க உட்காரலாம் உங்க சிங்காசனத்துல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிங்காசனம் இருக்கு நம்முடைய இருதயத்துல. அந்த சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அங்க தேவன் இல்லை. நம்மளுடைய சிங்காசனத்துல, இருதயத்தின் சிங்காசனத்துல நாம் ஒவ்வொருவரும் உட்கார்ந்துட்டு, என் வாழ்க்கையில நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய இஷ்டம் போலவே, நாம் சிங்காசனத்தில் இருந்து நான் இதை செய்வேன், இப்படிதான் செய்வேன் என்று முடிவெடுத்து நாம் சபை கூடி வருவோம் என்றால், இப்படி இருந்துட்டு பைபிளை வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம், சகோதரிகள் ஜெபம் பண்ணலாம், சகோதரர்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் இருதயத்தில் யார் உட்காந்துட்டு இருக்கா? நாம் உட்காந்துட்டு இருக்கோம். நாம் உட்காந்து எல்லாம் செஞ்சுட்டு, எல்லா காரியங்களும் வெளியரங்கமான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு நம்ம சபை கூடி வந்தோம் அப்படின்னா அங்கே யாரும் இல்லை. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அவர் கொடுக்கப்பட வேண்டிய இடம் இல்லை. நம்ம குடும்பத்தில் யாரும் இல்லை. நம்ம குடும்பத்தில் சொல்கிறோம்ல, எல்லார் வீட்லேயும் எழுதி போட்டிருக்கேன், இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்னு எழுதி போட்டிருக்கேன். அதனுடைய அர்த்தம் என்ன? எங்கள் வீட்டில் உள்ள சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து தான் ராஜாவாக உட்கார்ந்துருக்கிறாருன்னு நம்ம எழுதி போட்டுக்கிறோம். ஆனால் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிங்காசனத்தில் நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா, நாம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா, கணவன் அவங்க சிங்காசனம், மனைவி அவங்க சிங்காசனம், பிள்ளைங்க ஒவ்வொருவரும் அவங்க சிங்காசனம் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் எங்கே தேவனுக்கு சிங்காசனம்? அந்த வீட்டின் சிங்காசனத்தில் மனுஷர்கள் தான் உட்காந்துருப்பாங்க. யார் அதிகாரம் பண்ணுவாங்களோ, ஒரு சில வீடுகளில் கணவனாக இருப்பார், ஒரு சில வீடுகளில் மனைவியாக இருப்பாங்க, முடிவெடுக்கிறது இல்லை, அவங்க தான் சிங்காசனத்தில் இருப்பாங்க. அப்பேற்பட்ட குடும்பங்களை நம்ம இங்கே கூடி வரும் பொழுது சபையில் யார் சிங்காசனத்தில் இல்லை? எல்லாம் நடக்கலாம், எல்லாம் வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் நடக்கலாம். ஆனால் சிங்காசனத்தில் தேவன் இல்லை. அது சரீரமான சபையாக இருக்காது, தேவன் வாசம் பண்ணுகிற சபையாக இருக்காது. அதனால தான் இந்த இந்த கடைசி பகுதியில் தேவன் அதை காண்பிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்பேற்பட்ட ஒரு சபை, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற சபை, அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம். நான் என்னுடைய சித்தத்தை செஞ்சிட்டு இருந்தேன்னா, நான் விரும்பினதே நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, என் இஷ்டம் போலவே நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னா,
சிங்காசனத்தில் நான் தான் இருக்கிறேன். தேவன் இருக்க முடியாது. என் வீட்லேயும் இருக்க முடியாது, சபையிலையும். நான் சபைக்கு வரும் பொழுது என் இருதயத்தில் தேவன், நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் தேவன் இருப்பார் என்றால், அவர் ராஜாவாக இருப்பார் என்றால், சபையில் அவர் ராஜாவாக இருப்பார். அதை நம்ம ஞாபகத்தில் வைத்து நம்மளை நாம் வஞ்சித்து கொள்ளக்கூடாது, நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. வீட்டில் ஒரு வாழ்க்கை, சபையில் ஒரு வாழ்க்கை. மனுஷர்களை நம்ம ஏமாத்திடலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஜீவ நதியாக வர முடியாது. அங்கேருந்து வெளியில் போய் மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஸோ ஆகையினால இந்த மேலான இந்த வாழ்க்கையை நாம் தேடுவோம். ஏசாயா 58 இந்த ஒருமனப்பாட்டை நாம் தேடுவோம். பரிசுத்தத்தை தேடுவோம், அன்பை தேடுவோம். ஏசாயா 58 ஒரு அருமையான ஒரு 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 வாக்குத்தத்தம். அருமையான ஒரு வாக்குத்தத்தம். 14 ஆண்டவர் சொல்றார், கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய், கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். நம்ம கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறோமா? ஆண்டவரோட வார்த்தை அப்படி சொல்றது. கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய். அவருடைய பிரசன்னம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதா? தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதா? அல்லது மரியாளுக்கு மனமகிழ்ச்சியா இருந்த ஆண்டவருடைய பிரசன்னம், ஓடினா அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்துருந்தா. நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சை மனமகிழ்ச்சியா இருக்கிறதா? தேவனிடத்துல போறது, ஆண்டவரே நீங்க எனக்கு கூட பேசுங்க, என்னோடு கூட உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் பேசுங்க. அவருடைய பாதத்துல உட்காருவது நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறதா? மரியாளுக்கு அப்படி இருந்ததுனாலதான் அவள் ஓடி போய் உட்கார்ந்தா. சபை கூடுதலுக்கு நம்ம வரோம். நம்மளே கேட்டு பார்ப்போம், நான் மனமகிழ்ச்சியோடு கூட வரேன்னா, ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவரே என் கூட முகமுகமாய் பேசணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடுகிற பொழுது அல்லது வாரத்தில் நாம் கூடுகிற பொழுது அந்த மனமகிழ்ச்சியோடு கூட வரமா? ஹேவ் த டிலைட். கர்த்தரில் என் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அல்லது வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சபைக்கு வர்றது நம்மளுடைய மனசாட்சியை நீவி விடுறதுக்காக நான் வரேனா? மனமகிழ்ச்சியோடு கூட வரமா? அல்லது யாராவது சபையில் என்னப்பா இன்னைக்கு பைபிள் வாசிச்சியா, என்னம்மா இன்னைக்கு பைபிள் வாசிச்சியான்னு யாராவது கேட்டாங்கன்னு என்ன சொல்கிறது? பொய் சொல்லக்கூடாது. அப்பா 4 வசனம் வாசிச்சிட்டேன், ஒரு சகோதரன் சொன்னேன், அவர்கிட்ட கேட்டுருக்கேன், நீங்கள் தேவனோடு கூட டெய்லி ஆண்டவரோடு பேசுவீங்களா? அவர் பேசுகிறத, அவர் வேதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறாரா? எப்படி நீங்கள் வேதத்தை தியானிக்கிறேன்? அவர் சொன்னார், நான் பழைய ஏற்பாடே நான் படிக்கிறதே இல்லை பிரதர், அதெல்லாம் முடிஞ்சு போனதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி, டெய்லி எப்படி தான் படிப்பீங்க? அப்படி கேலண்டருக்கு போவேன், அதில் அன்றைக்குள்ள ஒரு வசனம் இருக்கும், அதை படிச்சிடுவோம் பிரதர். ஒரு காலத்தில் அப்படி இருந்தார் அந்த சார். இன்னைக்கு ரொம்ப அருமையான சகோதரர். என்னத்துக்கு நீ விடு, நானும் இன்னைக்கு படித்தாரா இல்லையா? அதுவும் பைபிள் தானே, பைபிள் உள்ள வசனம் தானே, சந்தோஷம் அவருக்கு. ஆனால் மன மகிழ்ச்சியோடு கூட செஞ்சாரா? இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாய் இருப்பார். ஏன் நம்ம இடத்துல அந்த மனமகிழ்ச்சி இல்லை? ஏன் மனமகிழ்ச்சியோடு கூட நம் தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியல? அவருடைய பிரசன்னம் நமக்கு ஏன் ஒரு மனமகிழ்ச்சியா இல்லை? ஆனா இந்த பூமிக்குரிய காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது இல்லையா? நம்ம நேர்மையா தேவனிடத்துல போகணும். நான் என்னோட ஆரம்ப நாட்களில் நான் இதை உணர்ந்திருக்கேன். சில நேரம் பைபிளை வாசிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஜெபிக்கணுங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போல்லாம் நேர்மையாக ஆண்டவர்கிட்ட போவேன், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆண்டவரே எனக்கு அந்த வாஞ்சியை கொடுங்க, எனக்கு அந்த விருப்பத்தை கொடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் என்னை மனமகிழ்ச்சியோடு கூட வரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
ஆண்டவர் அந்த பேர்பட்ட ஜெபத்தை நம்ம நேர்மையாக செஞ்சோம் அப்படின்னா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நம்ம பிள்ளை இருக்குது, ஒரு பையன் இருக்கிறான், கணக்கே வரல, படுறா 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 படுறான்னு சொல்கிறோம், படிக்கவே மாட்டேன்றான், எல்லாம் 10க்கு கீழே தான், ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் மார்க் வாங்கிட்டு இருக்கிறான். அவங்களும் எவ்வளோ போராடி பார்த்தோம், திட்டி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. திடீர்னு அந்த பையன் ஒரு நாள் வந்து, அப்பா உங்கள்கிட்ட வந்து, அப்பா நான் கணக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது டியூஷன் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அவன் என்ன செய்வான்? அவன் சந்தோஷப்படுவோமா? நீலாம் தேர மாட்டான்னு சொல்லுவோமா? எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்பா என் பிள்ளை இப்போவாவது வந்து கணக்கு படிக்கணுன்ட்டு அவனுக்கு ஒரு வாஞ்சை வந்துருச்சே, வாடா தம்பு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம செய்வோம் நம்ம பிள்ளைகளுக்கு. தேவன் அதே மாதிரி தான், ஆனால் நேர்மை தான் வேணும். நான் நீவி விடுறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு மன மகிழ்ச்சியான இடத்துக்கு நான் வரவே முடியாது. ஆனால் தேவனிடத்தில் போட்டு நேர்மை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் சந்தோஷமாக இதை செய்யணும், எனக்கு மற்ற காரியங்கள் ஈர்க்குது ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியங்கள் அது நான் மனமகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு என்னை ஈர்க்குது, எனக்கு அது வேண்டாம், நான் அதை நான் வெறுக்கணும், ஆனால் எனக்கு உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுகிறது எனக்கு அது மனமகிழ்ச்சியாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற ஒரு பெரிய அபாயம் நான் பார்த்தது, எல்லாருக்கும் சபையில் வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா பயங்கர மனமகிழ்ச்சி தான். நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து செய்கிறதுக்கு எல்லாருக்குமே நான் தாம்பரம் சபையில் பார்த்துருக்குறேன். சகோதரெல்லாம் வந்து பிரதர் நான் நிறைய வேலை, நாங்கள் இன்னொரு இடத்துல கூடுறதுனால எக்கச்சக்கமான வேலை. சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பித்தேன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அங்கேருந்து பொருளை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், மறுபடியும் அந்த பொருளெல்லாம் எடுத்து கொண்டு போய் பழைய இடத்துலையே கொண்டு போய் வைக்கணும். சரியான வேலை. வாலிப சகோதரர்கள், திருமணமான சகோதரர்களுக்கு பாத்திரத்தை கழுவணும், சமைக்கணும், சாப்பிட்ட பிளேட் எல்லாரும் கழுவணும். 300 பேர் இருக்கிறோம். நல்ல வேலை, மன மகிழ்ச்சியாக வந்து எல்லாரும் செய்வாங்க, சந்தோஷமாக வருவாங்க. நான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், நம்ம நேரத்தை, நம்ம எனர்ஜியை, நம்முடைய சக்தி எல்லாம், நம்ம பணத்தை எல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து பலியாக ஆண்டவருக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அவருடைய பிரசன்னத்தை தவிர மீதி எல்லாமே அநித்தியமான காரியங்கள் தான். சபையில் வேலை செய்கிறது நம்ம பரலோகத்தில் போய் அதை செய்ய போகிறது இல்லை, ஆனால் அவருடைய பிரசன்னம் நித்தியமானது. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 51 நாம் சபைக்காக செய்கிற வேலை, சபைக்காக கொடுக்குற நேரம், சபைக்காக கொடுக்குற பணம், ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறார், சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான், அதை குறித்து என்ன சொல்கிறாரு? பலியை நீர் வேணான்னு சொல்லலை, அவங்க செய்யணும். சபையில் யார் செய்வா? அதெல்லாம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் தான். ஆனால் மிக முக்கியமானது ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே அவர் உணர்ந்துட்டார், பலியே நீர் விரும்புறதில்லை, நான் கொடுக்குற பணம், நான் கொடுக்குற நேரம், என்னுடைய சக்தி, ஆண்டவரே அது உமக்கு பிரியமானது அல்ல, தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. பழைய உடன்படிக்கையில் அன்னைக்கு இதை தான் ஆண்டவர் சுகந்த வாசனையை அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம். ஆனால் அதே பார்த்து அவர் சொல்கிறார், இப்போ நான் செய்கிறது ஆண்டவரே, நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அது ஆண்டவரே எனக்கு தெரியுது ஆண்டவரே, இது உமக்கு பிரியம் அல்ல, இது உமக்கு உகந்தது அல்ல, தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. ஆனால் அவருக்கு தெரியும் என்ன ஆண்டவர் எதில் சந்தோஷப்படுவார். சங்கீதக்காரனுக்கு தெரியும் எது உண்மையான மன மகிழ்ச்சி. சங்கீதம் 27 நம்ம வாசிக்கிறோம், 27 அவருடைய மனமகிழ்ச்சி எதுங்கிறத சொல்கிறார் சங்கீதக்காரன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதே நாடுவேன். என்னது? ஆண்டவரே
நான் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உங்களுடைய ஆலயத்தில் நான் மெடிடேட் பண்ணணும், உங்களுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியும், உங்களுடைய பிரசன்னத்தில் நான் இருந்து உம்மை தியானிக்கணும் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதே, உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஆலயம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடம் இல்லை, தேவனுடைய பிரசன்னம். அன்னைக்கு பழைய உடன்படிக்கையில் அப்படி ஒரு தனிப்பட்ட இடமா இருந்ததுனால அவர் சங்கீதக்காரன் உங்களுடைய ஆலயம். ஆனால் இன்னைக்கு பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவரே நான் அது ஒன்று தான் கேட்குறேன் ஆண்டவரே, நான் அதே நாடுவேன், அதே நான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவரே நான் இதை கேட்பேன், இதை கேட்டுகிட்டே இருப்பேன். நீர் எனக்கு தரும் வரைக்கும் நான் இதே நான் கேட்டுட்டு இருப்பேன். அவங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கணும், எனக்கு அதுதான் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏசாயா 58க்கு மறுபடியும் வரும். இது ஒரு வாக்கு தத்தம். 14வது வசனம் 58:14 ஒரு வாக்கு தத்தம். இப்போ அதில் அடுத்த வாக்கு தத்தம் இருக்குது. இது வந்து கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பா அப்படிங்கிறது ஒரு வாக்கு தத்தம். அடுத்த வசனம் என்ன, அடுத்த பகுதி என்ன சொல்றது அப்படின்னா, பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. அடுத்த வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, பூமியின் உயர்ந்த இடங்கள். பூமியின் உயர்ந்த இடங்கள்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் அல்ல, அந்த இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பார்வையோடு கூட நம்ம பார்க்கணும். மேலான ஒரு வாழ்க்கை, பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இல்லை, பூமிக்கு தேடி தேடி போகிற ஒரு வாழ்க்கை இல்லை, மேலான ஒரு வாழ்க்கை. அதான் சொல்லு, பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. மூன்றாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், உன்னை போஷிப்பேன். 3 காரியங்கள். மனமகிழ்ச்சியாக இருப்பேன், மேலான ஒரு வாழ்க்கை வாழ்வாய், உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு. யாக்கோபுடைய சுதந்திரம் என்றால் என்ன? யாக்கோபு என்னத்தை சுதந்திரித்தார்? யாக்கோபுடைய சுதந்திரம் பெந்தேகோஸ்தே சபையில் சொல்கிறது போல அது வெறும் உலக ஆசீர்வாதம் இல்லை. யாக்கோபுக்கு நிறைய திரளான ஆடு மாடு சொத்து எல்லாம் இருந்தது, அதல்ல. யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபு எதை சுதந்திரித்தார் அவருடைய வாழ்க்கையில்? 3 காரியங்கள் யாக்கோபுடைய சுதந்திரம் நான் தியானித்து ஆசீர்வதிக்கப்பட்டது. யாக்கோபுடைய சுதந்திரம் முதலாவது ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபுடைய சுதந்திரத்தை ஆண்டவர் குறித்து சொல்றார். 10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஓகே. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். நான் அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிற வார்த்தை இதுதான். யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன அப்படின்னா, இந்த ஆவி. என்ன ஆவி? நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல. என்னன்னு தெரியல, எனக்கு காலையிலேருந்து இந்த வார்த்தை திரும்ப நான் ஆண்டவர் வந்து என் இருதயத்தில் பதிச்சிருக்கிறாரு. நான் அப்படி தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு தான் நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, நான் பாத்திரவான் அல்ல, எவ்வளவேனும் பாத்திரவான் அல்ல. என்னைக்கு நான் பாத்திரவான் என்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சோ, அன்னைக்கு யாக்கோபுடைய சுதந்திரம் நமக்கு வரவே வராது. யாக்கோபுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன அப்படின்னா, அவன் ஆரம்பத்தில் அப்படி இல்லை, நமக்கு தெரியும் யாக்கோபை குறித்து. ஆனால் அந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் வரும்பொழுது, அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியில் வரும்பொழுது
அவன் பயங்கர ஏமாத்துக்காரன் தான். எல்லாரும் ஏமாத்தினான். மாமனார் ஏமாத்தினார், அண்ணனை ஏமாத்தினாரு, அப்பாவை ஏமாத்தினாரு, எல்லாத்தையும் ஏமாத்தி ஏமாத்தி வந்தார். ஆனால் கடைசியில் என்ன இடத்துக்கு வந்தார்? முதல்ல அவர் சிரேஷ்டபுத்திர பாகத்துக்கு நான் பாத்திரவான், எப்படியாகிலும் அதை பெற்றுக்கொள்ளணும். எங்கள் அப்பாவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான். பொய்யகிய சொல்லியாவது நான் வாங்கிடணும். மேலே என்னத்தையாவது ஆட்டுத்தோலை போத்தியாவது நான் போய் வாங்கிடுவேன். நான் பாத்திரவான். மாமனார்கிட்டையும் போயிட்டு அதே தான், ரேச்சலை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான். எல்லா சொத்தையும் எடுத்துட்டு நைஸாக ஓடி போனார், மாமனார்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல். நான் பாத்திரவான். ஆனால் ஒரு பீரியடில் தேவன் அவரை சந்தித்த பொழுது அவன் சொன்ன இடம், ஆண்டவரே, அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவு, எல்லா சத்தியத்திற்கும் நம்ம இன்னைக்கு மேன்மை பாராட்டோம். சிஎஃப்சி எங்களுக்கு தான் நல்ல சத்தியம் இருக்குது. அவர் சொல்கிறார், இந்த ஆவி நம்ம இடத்துல இருக்குதா? ஆண்டவரே, நான் பாத்திரவன் அல்ல. என்னை காட்டிலும் இந்த முத்துப்பேட்டையில் நீதிமான்கள் இருக்கிறாங்க, என்னை காட்டிலும் உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த சத்தியத்தெல்லாம் தெரியப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே. நான் பாவியாக இருந்தேன், துரோகியாக இருந்தேன், எனக்கு இந்த சத்தியத்தை தெரியப்படுத்திருக்கீங்களே. நான் எவ்வளவேனும் பாத்திரம். நீ காண்பித்த தயவுக்கு, நீ கொடுத்த மன்னிப்புக்கு, கொடுத்த ரட்சிப்புக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் இல்லை. இந்த எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. இதுதான் அவருடைய ஆவி. யாக்கோபுடைய சுதந்திரம் இதுதான். சகோதர சகோதரிகளே, இந்த சுதந்திரத்தை தான், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பேன். இந்த ஸ்பிரிட் தேவன் தரதுக்கு நமக்கு வாஞ்சியாக இருக்குது. நான் பாத்திரவன் அல்ல, நான் பாத்திரவன் அல்ல. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த மனிதனை தேவன் ஒரு நாள் என்ன பண்ணார்? தனியாக கூப்பிட்டு போய் உடைச்சார் இல்லையா? 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 32:25 வசமாக மாட்டினார். அவங்க அண்ணன் நம்மளை தேடி வராருன்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார். போராடுறாரு, நைட்டு ஃபுல்லாக போராடுறாரு, விடியும் வழவும். 32:24 தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி கடைசியில் என்ன பண்ணார்? தொடச்சந்த தொட்டார். அது ஒரு ஜாயிண்ட் இருக்கும், நம்ம தொடை எலும்பு இந்த இடுப்பு எலும்போடு கூட ஒரு இடத்துல அப்படி ஜாயிண்டாக இருக்கும், அந்த கப்பு மாதிரி இருக்கும். இது போய் தொடச்சந்து போய் அப்படி நிற்கும். அது என்ன பண்ணிட்டார்? அந்த எலும்பை எடுத்து விட்டார். நகண்டு போச்சு. தொடைச்சந்து சுளுக்கிற்று. அந்த மனுஷனிடத்தில் இருந்த ஆவி 31வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் வெண்ணியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். உடைந்து போன ஒரு மனிதன், நொறுங்கின ஒரு மனிதனாய் அவர் வெளியில் வரார். நொண்டி 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 நடந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லாவற்றுக்கும் போராடிட்டு இருந்தார். நான் பாத்திரவான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நம்ம டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ பார்க்க வேண்டாம், நான் பார்த்ததை சொல்கிறேன். தேவன் உங்களுக்கு வீடு கொடுத்துருக்கிறார், இந்த கார் தருவார், நீங்கள் பாத்திரவான்களை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். பாத்திரவான். அப்படிதான் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்மளை அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நொறுங்கின ஒரு மனுஷன், தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதுதான். நொறுங்குண்ட ஆவி, பணிந்த ஆவி. அந்த நொறுங்கின மனுஷன் உண்மையிலே நொறுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன, எப்படி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? உலக ஆசீர்வாதத்தையே தேடிக்கொண்டிருந்த அந்த மனுஷன், சொத்து செல்வம் சுகத்தை தேடிக்கொண்டிருந்த மனுஷன், இப்போ தொடைச்சுளுக்கு ஏற்பட்ட பொழுது நீங்கள் வேதத்தில் ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது. யாக்கோபு தன் தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த சுளுக்கை மறுபடியும் ஹீல் பண்ணுங்க, ஒரு இடத்துல கூட அவர் ஜெபம் பண்ணல.
தெரியுமா? நொறுங்குண்ட ஒரு மனுஷன். ஏன்னா அந்த இடத்த அவர் மறக்க விரும்பல. தேவன் தன்னை சந்தித்த இடம், தேவன் என்னை தொட்ட காரியம், தேவன் என்னை உடைத்த காரியத்தை அவர் மறக்கவே விரும்பல. கேட்டிருந்துக்கலாம் ஆண்டவர் ஒரு நாள் கழிச்சு கூட கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு வருஷம் கழிச்சு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே வாழ்நாள் ஃபுல்லாக நான் அப்படிதான் நடக்கணுமா, மறுபடியும் என்னை தொட்டுடுங்க ஆண்டவரே, என்னை ஹீல் பண்ணிவிடுங்க. ஆண்டவர் செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டாரா? நிச்சயமா செஞ்சிருப்பாரு. ஆனால் நொறுங்குண்ட அந்த மனிதன், ஆண்டவரே நான் இதை இழக்க விரும்பலை, இந்த ஒரு காரியத்தில் என்னை உடைச்சிங்க ஆண்டவரே, நான் உடைப்பட்ட மனுஷனாய் கடைசி வரைக்கும் நான் இருந்துடுறேன் ஆண்டவரே, நொண்டியே நான் நடக்கிறேன் ஆண்டவரே, அதுதான் உங்களுடைய சித்தம் அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேன், நான் நீர் என்ன அனுமதித்தீரோ அப்படியே நான் நடக்கிறேன். பிரியமானவர்களே, யாக்கோபுடைய சுதந்திரம் அது. தேவன் நம்மளை நொறுக்கும்படிக்கு வீட்லேயோ, கணவன் மூலமாக மனைவி, மனைவி மூலமாக கணவன், வேலை ஸ்தலத்தில் நம்முடைய மேலே இருக்கிற அதிகாரி மூலமாக நம்மளை தேவனை நொறுக்கி உருவாக்குகிற பொழுது தப்பித்து கொள்கிறோமா? அல்லது ஏதாவது ஒரு காரியம் நம்ம விரும்பாதது நடந்தால், ஆண்டவரே இதை சரி பண்ணிடுங்கிறதே நம்முடைய நோக்கமாக இருக்குதா? நொண்டி நடந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த இடம் அது அவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு. சுளுக்கித்தான், வழி இருக்க தான் செஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அவர் வாழ்நாள் எல்லாம் எப்படி நடந்தாராம்? கோல்லே பிடிச்சிக்கிட்டு ஒரு கம்பு வச்சுக்கிட்டே நடந்தார். ஆனால் அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷனானு தெரியுமா? அவன் அப்படிதான் தேவனை ஆராதிக்கிறவராய் மாறினார். He became a worshipper. யாக்கோபுடைய சுதந்திரம் அது. எப்படி வர்ஷிப் பண்ணார்? அருமையான வார்த்தை. எபிரேயர் 11 வாசிக்கிறோம். 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமார் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அதாவது நம்ம எல்லாம் அதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே நான் சாகும்போது இப்படி தான் சாகணும் ஆண்டவரே அப்படிங்கிறத நம்மளோட வாஞ்சியாக இருக்கணும். அந்த மனுஷன் எப்படி செத்தாரு? 4 பேரை திட்டிட்டு சாகலை. கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்னை ஹீல் பண்ணலையே, நான் இப்படி இப்போ கிடக்கிறேனே, கம்பை வச்சுக்கிட்டே நான் வயசு காலத்தில் கண்ணு தெரியல, கம்பை வச்சுக்கிட்டே அழைகிறேனே, இப்படி படுக்கையில் வச்சுட்டிங்களே. இன்றைக்கி அநேகர் நம்ம புலம்புறோம். ஒரு சின்ன சிக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தேவனை துதிக்க முடியல. வயது ஆக ஆக நமக்கு சுகவீனம் வந்துருச்சு அப்படின்னா எப்போ ஆண்டவரே எடுத்துக்கொள்வீங்க உசாமா நம்ம கேட்குறாங்க. ஆனால் இவர் பாருங்க, அதை மறக்கலை, அதை ஹீல் பண்ணுங்க, அதை சுகப்படுத்துங்கன்னு சொல்லலை. அவர் அந்த கோலை தான் பிடிச்சிட்டு அந்த கோலின் முனையிலே சாய்ந்து அவர் ஆராதித்து கொண்டே இருந்தார். அவர் ஜீவன் விடுகிற பொழுது என்ன ஒரு அருமையான ஒரு மரணம். தன் மரண காலத்தில் while he was dying, அவர் மரிக்கிற பொழுது தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். எவ்வளோ அருமையான ஆசீர்வாதம். ஒரே வயிற்றிலிருந்து 2 பேர் வந்தாங்க. யாரு? ஏசாவும் யாக்கோபும். ஒரே வயிற்றிலிருந்து தான் வந்தாங்க. ரெட்டை பிள்ளைங்க, ஒரே சாப்பாடை தான் சாப்பிட்டாங்க. ஆனால் 2 பேருடைய முடிவு எப்படி இருக்குது பாருங்க. 2 பேருடைய முடிவு எப்படி இருக்குது? ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை முடிக்கும் பொழுது ஆரம்பம் மோசமாக தான் இருந்தது, ஏமாத்துக்காரனாக தான் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு தேவனை ஆராய்க்கிறவனாய் மறித்தான். ஆனால் ஏசாவுடைய முடிவு மனம் திரும்புதலை காணாமல் போனான். மனம் திரும்பவே முடியல. எவ்வளோ பெரிய இழப்பு. சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தார். ஏன் இவருக்கும் என்ன வித்தியாசம்? ஏசா இன்னைக்காக வாழ்ந்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா எனக்கு அது போதும்.
இன்னைக்கு எனக்கு என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், இன்னைக்கு நான் ஜாலியாக இருக்கணும். சேஷ்டபுத்திர பாவம்லாம் எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ வேணாம். ஆனால் எனக்கு இந்த பூமிக்குரிய ஒரு சரீர தேவை தான் எனக்கு முக்கியம், சரீர தேவை தான் எனக்கு முக்கியம். அதிலிருந்து அவர் மனம் திரும்பவே இல்லை, மனம் திரும்புதலை காணாமல் போயிட்டார். கிருபையை பெற்றுக்கொள்கிற இடத்துல அவர் வரவே இல்லை. எப்பொழுதும் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார். அடுத்த அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம், எபிரேயர் 12 ஏசாவை குறித்து ஒரு ஆள் எப்படி செத்தாரு. ஒரு ஆள் தேவனை ஆராதிக்கிறவனாய் மரித்தார். ஆனால் இன்னொருத்தர் அவரை குறித்து கடைசி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாவை போல சீர்கெட்டவன். 16 முதல்ல வாசிக்கிறோம், ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாவத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவன். எனக்கு தமிழ்ல அது வாசிக்கும் போது வேசிக்கள்ளன்னா நமக்கு தெரியும், விபச்சாரம் பண்ற ஆளு, வேசித்தனம் பண்ற ஆளு அப்படின்னு நமக்கு தெரியும். சீர்கெட்டவன்னா இவரு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இது வேசித்தனம்னா இம்மாரல். ஆனால் சீர்கெட்டவன் என்றால் காட்லெஸ் பர்சன், தேவனற்றவன், தேவனை சார்ந்து கொள்ளாதவன். ஒரே வயிற்றிலிருந்து வந்தாங்க, ஒரே சபையில தான் இருக்கிறோம், ஒரே வார்த்தையை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்களுடைய 2 பேருடைய முடிவு எப்படியா இருக்குது? ஒருத்தர் தேவனை ஆராதிக்கிறவரை மாறினார், இன்னொருத்தர் தேவனற்றவராய் போனார், வேசிக்கள்ளனாக. எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்குதா ஏசா விபச்சாரம் பண்ணினான்னு? எங்கேயாவது வாசிக்க முடியுமா? அவர் வேசித்தனம் பண்ணினார்னு எங்கேயாவது போட்டிருக்குதா? திருமணம் பண்ணார், ப்ராப்பரா திருமணம் பண்ணார், பட் வேசித்தனம் பண்ணார். பட் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவனை குறித்து எழுதி வச்சிருக்கிறார்? ஒரு ஆளை ஆராதிக்கிறவனாய் மரித்தான்னு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னொருத்தனை குறித்து, அதே வயிற்றிலிருந்து வந்தவனை குறித்து சீர்கெட்டவன், தேவனற்றவன், வேசிக்கள்ளன், உபச்சாரம் பண்ணினவன், ஏன் இப்படி சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் உயர்ந்த இடங்களில் மேலான வாழ்க்கை எனக்கு வேணாம், எனக்கு அதெல்லாம் டிஃபிகல்ட், எனக்கு கஷ்டம், அதெல்லாம் வாழ முடியாது. ஆண்டவர் சொன்னார் லோத்துவை பார்த்து. லோத்துவும் அவன் மனைவி புத்துண ஆயிட்டா, 2 பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை கூட்டிட்டு அவர் ஓடுறாரு. அப்போ தேவதூதன் சொல்றாரு, எப்பா அந்த மலையில போய் ஒளிஞ்சிக்கப்பா, மலைக்கு போயிடுப்பா, கீழே இருக்காதப்பா, பூமியில இருக்காதப்பா, நீ மலைக்கு போயிடு அப்படின்றாரு. மேலே போயிடு அப்படின்றாரு. ஐயோ மேலெல்லாம் போனா நான் செத்து போயிடுவேன், ஐயா என்னை விட்டுடுங்க, தயவு செய்து இறக்கமா இருங்க, மேலெல்லாம் போனா செத்து போயிடுவேன். என்ன சொல்றாரு? நாம சொல்றதுதான், ஐயோ அந்த வாழ்க்கைலாம் நமக்கு வேண்டாம், சுயத்துக்கு மறிக்கிற வாழ்க்கைலாம் நமக்கு வேணாம். அப்படியே வாழ்ந்தேன்னா உலகத்தில் உள்ள பொண்டாட்டி தலையில மிளகா அரைச்சிருவா, வெளியில உள்ளவங்க மிளகா அரைச்சிருவாங்க, நமக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நான் கீழேயே இருந்துடுறேன். அதனுடைய விளைவு எவ்வளவு பெரிய விளைக்கரம் செலுத்தினார் இல்ல பிரியமானவர்கள்? இந்த பிள்ளைங்களாம் என்ன நினைச்சிட்டாங்க? முழு உலகமே அழிஞ்சு போச்சு, யாருமே இல்லை, நம்ம கல்யாணமே நம்ம பண்ண முடியாது, ஆகையினால இப்படி ஒரு காரியத்தை செய்வோம், நம்ம அப்பா மூலமாக நம்ம சந்ததியை பெற்றுக்கொள்வோம். எவ்வளோ ஒரு தவறான முடிவுக்கு வந்தாங்க. அவங்க மட்டும் மேலே போயிருந்தாங்க அப்படின்னா, மலை உச்சிக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, சோதம் குமாரா மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்குது, மீதி எல்லா ஊரும் அப்படியே தான் இருக்குது. தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காத? மேலான வாழ்க்கை. அப்போதான் நமக்கு தேவன் பார்க்கிற விதமாய் மேலிருந்து நம்ம பார்க்க முடியும். ஏசா இன்னைக்காக வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வேசித்தனம். உலகத்தை நேசிக்கிறது தான் வேசித்தனம், உலகத்தின் மேல அன்பு கூறுகிறது தான் உபச்சாரம். அதனாலதான் யாக்கோபு சொல்றது, உபச்சாரிகளே, யாரை பார்த்து? உலகத்தை நேசிக்கிறவர்களை பார்த்து.
யாக்கோபு ஆராதிக்கிறவராக இருந்தார். ஒரே வயிற்றிலிருந்து வந்த ஏசா அவருடைய முடிவு. பிரியமானவர்களே, நம்ம நிதானிக்கணும். நம்ம இந்த சபையில் இருக்கிறதுனால நம்ம பெரியவர்கள் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். ஆனால் சபையில் இருக்கிறதுனால 2 பேர், ஒரு ஆள் இப்படியும் போக முடியும், இப்படியும் போக முடியும். நான் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்? இதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். தேவனை ஆராதிக்கிறது, ஒருங்குண்ட ஒருவர்களாக இருக்கிறது, நான் பாத்திரவன் அல்ல என்கிற எண்ணம் இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்துக்கு வருவோம். ஏன் நமக்கு மனமகிழ்ச்சி இல்லை? ஏன் இந்த மேலான வாழ்க்கை நம்ம வாழ முடியல? அது வாழணும் அப்படின்னா ஏன் அது நடக்கலை அப்படின்னா, எப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? 13வது வசனத்தில் ஏசாயா 58:13 தான் அந்த வார்த்தை இருக்கு. என்ன கண்டிஷன்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உனக்கு இஷ்டமானது உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ஏன் ஆண்டவரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்க முடியல? ஏன் யாக்கோபோட சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் மேலான வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னா, சிங்காசனத்தில் யார் இருக்கிறா? உன் வழிகளின்படி நடவாமல், நீ உன் வழிகளின்படி நடக்காம, உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை நீ பேசாமல் இருந்தாய் என்றால், அதான் கண்டிஷன். சுருக்கமாக சொல்லப்போனால், புது உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான், இங்கே பாருங்க, எல்லாம் மை ஓன் ப்ளஷர், மை ஓன் ப்ளஷர், மை ஓன் வேர்ட், சொந்த பேச்சு, சொந்த இஷ்டம், சொந்த வழி. குடும்பத்தில் நம் பேசுகிற வார்த்தைகள், எவ்வளோ வார்த்தைகளை நம்ம பேசிடுறோம். சொந்த பேச்சை பேசாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். ஆண்டவர் அதான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர, அவன் தான் கிறிஸ்தவன்றார். அப்பேற்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நீ இதெல்லாம் செய்யாம சிலுவை எடுத்து அனுதினம் என்னை பின்பற்றி வருவாய் என்றால், தீர்க்கமாக ஆண்டவர் சொல்றார். 3 இதெல்லாமே இதெல்லாம் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்தியமான ஆசீர்வாதங்கள். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது நித்தியமான மேலான வாழ்க்கை, நித்தியமான ஆசீர்வாதம். யாக்கோபுடைய சுதந்திரம், அதெல்லாம் நித்தியமானது, கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாக்கக்கூடியது. இந்த காரியங்களில் நம்ம செய்வோம் என்றால், நம்முடைய வழிகளின்படி நடவாமல், என் இருதயத்தின் சிங்காசனத்தில் தேவன் அல்ல, நான் அல்ல, தேவன். என்னோட வாயின் வார்த்தைகள், சங்கீதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சங்கீதம் 12 அவர்கள், ஒரு கூட்டம் என்ன சொல்லுதான், எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையவை. யார் எங்களுக்கு ஆண்டவர்? இந்த நாவுக்கு யார் எங்களுக்கு ஆண்டவர்? இதுக்கு நாங்கள் தான் சொந்தம். என் வாய், என் நாவு, என் நாவினால் நான் மேற்கொள்வேன். என் இஷ்டப்படி பேசி, என் சொந்த பேச்சை பேசி நான் மேற்கொள்ளுவேன். என் உதடு அது என்னுடையது. சொந்த பேச்சை பேசுகிறது என்ன ஸ்பிரிட் பார்த்தீங்களா? நான் பாத்திரவன் அல்ல அப்படிங்கிறது என்ன ஆவி? இங்கே ஏன் நாவு, நான் என்ன வேணாலும் பேசுவேன், நம்மகிட்ட அந்த ஸ்பிரிட் இருக்குதா? அது நான் பாத்திரவன் அல்ல அப்படிங்கிற ஆவி நம்ம இடத்துல இருக்குதா? அப்பிரியமானவர்களே, நம்மளை நிதானித்து பார்ப்போம். தேவன் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது.
யாக்கோபுடைய சுதந்திரம் நம்ம எல்லாருக்கும். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இந்த ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கையெழுத்திருக்கிறார். அவரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற, சந்தோஷமாக தேடுகிற அந்த ஒரு இருதயம், மேலான ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றி மேல் வெற்றி, மேலே மேல் நோக்கி போகிற அந்த ஒரு வாழ்க்கை, கோபப்படாத ஒரு வாழ்க்கை, இச்சைக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை, சிந்தையில் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஐக்கியத்தை மேன்மையாக என்கிற ஒரு வாழ்க்கை, மேலான வாழ்க்கை, அன்பில் தேறுகிற ஒரு வாழ்க்கை, மேலான அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். யாக்கோபுடைய சுதந்திரம், அதன் ஒரு முண்ட இருதயம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக மறிக்கிறேன், இந்த வாக்கு பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! எனக்கு ரொம்ப என்னுடைய இருதயம் அந்த வசனத்தை, யாக்கோபுடைய சுதந்திரமும் அவருடைய ஆராதித்து மறித்த அந்த காரியம், ஆண்டவரே நம்ம எல்லாருக்கும் அந்த வாஞ்சை ஏற்பட்டோம். தேவனிடத்தில் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நான் மறிக்கும் பொழுது ஆராதிக்கிறவனாக நான் மறிக்கட்டும் ஆண்டவர். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், கடையில் கிடந்தாலும் ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறவனாய் மாறட்டும், ஆராதிக்கிறவனாய் நான் மறிக்கட்டும். இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அசுதாவியானவர் நமக்கு உதவி செய்வோம். நம்ம மாத்திரம் நேர்மையாக தேவனிடத்தில், ஆண்டவரே நான் இழந்துட்டேன், இது என்கிட்ட இல்லை, என்கிட்ட மனமகிழ்ச்சி இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் மாற விரும்புகிறேன், என்னை மாற்றுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பரிசுத்தாவின் பலனை தாங்க, நான் என்னை வெறுத்து என்னுடைய சுய சித்தத்தை செய்யாமல் உம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேவன் உண்மை உள்ளவர். எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்குறது, நம்ம டியூஷன் ஏற்பாடு பண்ணுறோமோ, சந்தோஷமாக செய்கிறது போல் தேவன் ஓடி வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். இந்த வாழ்க்கை அப்படியா இந்த பகுதியில் தேவன் உங்கள் மூலமாய் இந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு அருமையான சபையாய், ஜீவனுள்ள சபையாய் தேவன் உங்களை கட்டுவாராக.